எதுங்க இண்டஸ்ட்ரி ஹிட் மூவி? அதிக வசூல் பண்ணின படம் மட்டுமா? நிஜமா இல்ல. நம்ம எமோஷனல் பசங்களா எழுதாங்கனா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. ஒரு படம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிய திரும்பி பார்க்க வச்சு எல்லாத்தையும் அந்த படத்தை பத்தி பேச வச்சு மக்கள் மனசுக்குள்ள நீங்காத இடம் பிடிச்சு படம் பத்தி சிந்தனை எப்பவும் மறையாம அதோட தாக்கம் இருந்துட்டே இருந்தா கமர்ஷியல் மூவி மட்டும்தான் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உடைச்சு ஒரு மண் சார்ந்த மக்கள் வாழ்வியல் சொல்ற நம்ம கதைய கண் முன்னாடி நிக்க வைக்கிற ஒரு படம் எல்லா புகழோட வசூல்லையும் பாக்ஸ் ஆபீஸ் அடிச்சு ஜெயிச்சா அதுதாங்க இண்டஸ்ட்ரி ஹிட். தமிழ் சினிமாலையும் அப்படி ஒரு படமா நமக்கு கிடைச்ச ஒரு ஜெம் தான் வாலை. இன்னைக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூவா வாழ இருக்கிறதுல நமக்கு எக்ஸ்ட்ரா பெருமையா இருக்கு. ஒரு காமன் ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ரிவ்யூ இருக்க போகுது. வாங்க ஆரம்பிக்கலாமா? இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார், நவி ஸ்டுடியோஸ், ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வெளியிட்டு இருக்கிற வாலை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். உண்மை சம்பவம்னாலே டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்காம உண்மைக்கு நெருக்கமாகவும் பார்வையாளர்களுக்கு ரொம்ப என்கேஜிங் ஆகவும் கொஞ்சம் கூட கவனம் சிதற விடாம அழகான ஃபீல் குட் மூவி வாலை. இந்த படம் உங்களை ரசிக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், அழுக வைக்கும். எல்லா ஏஜ் குரூப்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு சீன், ஷாட் எல்லாம் இயக்குனர் அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காரு. 90 காலகட்டத்தை அப்படியே நேர்ல காட்டியிருக்காங்க. அனைத்து நடிகர்கள் நடிப்பு அபாரம். சிவனைந்தன் கேரக்டர்ல வர ஆக்டர் பொன்வேல் பல விருதுகளை வாங்குவாரு. அவ்வளவு இயல்பான நடிப்பு. அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது. ஃப்ரெண்டா வர ஆக்டர் ராகுல், சேகரா நம்ம ஸ்கூல் டேஸா அப்படியே ஞாபகம் படுத்துறாரு. அக்கா வேம்புவாக திவ்யா துரைசாமி கண்பாவனைகள் வச்சு அவ்வளோ அழகான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. கனியாக கலையரசன் துடிப்பான கேரக்டர் இயல்பா நடிச்சிருக்காரு. எல்லாரும் சிறப்பான பங்களிப்பு. படத்துல நடிச்ச அத்தனை பேரும் நடிக்கல, வாழ்ந்தாங்க. நடிகர்கள் தேர்விலேயே படத்தோட வெற்றி உறுதி ஆகிருச்சு. அம்மா கேரக்டர்ல வர கர்ணன் ஜானகி படத்தோட கதாநாயகி அவங்கதான். அசாத்தியமான நடிப்பு. தனி பாராட்டு விழா நடத்தலாம். பூங்கொடி டீச்சராக நிக்கிலா விமல் அழகான நடிப்பு. அவங்க கரியர் பெஸ்ட் மூவியா இருக்கும். அவ்வளவு சிறப்பான நடிப்பு. அவங்களுக்கும் சிவனைந்தனுக்கும் வர காட்சிகள் ரசிக்க வைக்கிறது. காய் தூக்கி சுமக்கும் போது அந்த வலி நமக்கும் தெரியுது. காட்சி அமைப்பு, திரைக்கதை அருமை. தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு, சூரிய பரதாமன் எடிட்டிங் மிக அட்டகாசம். கிளைமாக்ஸ் காட்சிகள் மனச ரணமாக்கும். அதுக்கு மிகப்பெரிய பங்கு அத்தனை டெக்னீஷியன்ஸ் உழைப்பு தெரியுது. பல விருதுகள் கிடைக்க வாழ்த்துக்கள். கடைசியில அந்த தாய் அழுகிறப்போ நம் மனசு அப்படியே கலங்கிரும். படத்தோட இன்னொரு முக்கியமான தூண் சந்தோஷ் நாராயணன். நம் மண் சார்ந்த இசைய அவ்வளவு அழகாக கொடுத்து இருக்காரு. பாடல்கள், பின்னணி இசை எல்லாத்துலயும் கலக்கி இருக்காரு. ஆஸ்கார் விருதுக்கு மேல விருதுகள் கிடைக்கணும். இப்படி ஒரு அட்டகாசமான திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான், ரொம்ப நன்றி சார். விருதுகள் வாங்கவே அடுத்த வருடம் செலவாகும். மொத்தத்துல வாழை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் கொடுத்து இருக்கு. நம்ம ஃபேமிலியில 5 பேரும் செலவு பண்ணின டிக்கெட் பிரைஸ் 100% ஒர்த். அடுத்த ஆண்டு அவார்ட்ஸ்ல எத்தனை விருதுகளை அள்ள போகுதோ. நம்ம ரிவ்யூ பை ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து வாழைக்கு கொடுக்கிற ரேட்டிங் மற்றும் மனம் நிறைந்த பாராட்டுக்கள், ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் அப்ரிஷியேஷன். கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். உங்க சப்போர்ட் அண்ட் காமெண்ட்ஸ் தேவை. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க காமெண்ட்ஸ் கொடுங்க. இம்ப்ரூவ் பண்ணுகிறோம். இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி நேர்மையா மனசுல இருக்க ரிவ்யூ சொல்ல ஆவலா இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.